ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஃபைனலாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஜேகேயோட கான்ட்ராக்ட் மேரேஜ் அந்த எஃப்எஃபோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரிப்பீட்டட் ஸ்டோரி இல்லை, அதே ரீபோஸ்ட் பண்ணிடல. இது வந்து நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது 2 தடவை கொஞ்சம் இஷ்யூஸ் ஆனதுனால எனக்கு அந்த ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக இஷ்டமே இருக்கல. இந்த எஃப்எஃபோட ப்ரீவியஸ் பார்ட்ஸை இன்னும் யார் யார் பார்த்துலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ரொம்ப லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? என்னடி சொல்கிற? ஆமாம் சாரா, நான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேடி. எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா? இந்த விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியல. இன்றைக்கி காலையில் தான் டெஸ்ட் பண்ணேன், அது பாசிட்டிவ்னு வந்துருச்சுடி. உனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லணுமா வேணாமான்னு கூட தெரியல சாரா அப்படின்னு சொல்லி அழுதுனுக்குவீங்க. ஏன் இதை பாரு, அழாத, சமாதானம் பண்ணிக்கோ, பொறுமையாக யோசிக்கலாம். ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கோ. என்ன சொல்யூஷன் சாரா? அவருக்கு தெரிஞ்ச அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு கூட எனக்கு தெரியலடி. ஒருவேளை அவர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டா? நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் இந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்வீங்க. இதை பாரு, நீ ஒன்றும் பயப்படாத. அவர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். அப்படி ஒரு வேலை ஏதாவது அவர் சொன்னால் அவரை வாயை உரைச்சிடுவேன் நான். நீ தைரியமாக இரு, நான் இருக்கேன். உன் குழந்தையோட காட்மதர், அதுக்கு எதுவும் ஆகிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சாரா அப்படின்னு சொல்வீங்க. சரி, இப்போது எதேதோ யோசிக்காமல் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு பெட் மேலே படுக்குவீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. சீலிங்கே பார்த்து என்னென்னமோ யோசிச்சுன்னுக்குவீங்க. பிறண்டி பிறண்டி ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் தான் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்கும். உங்களுக்கு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்க முடிஞ்சிருக்காது, நீங்கள் தூங்கினே இருக்குவீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து, நேற்று நைட்டு நான் தூங்காமல் அங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எங்கே பார்த்தா நீ நல்லா தூங்கினுக்கிறியா? பரவாயில்ல, தூங்கு. நீ தூங்கும் போது கூட செம்ம க்யூட்டாக இருக்கே தெரியுமா? இப்படிப்பெல்லாம் உனக்கு என்னடி ஆச்சு? எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது. கூடி சீக்கிரமாக எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணி அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே போயிருக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு உட்காருவீங்க. உங்கள் ரூமை சுற்றி சுற்றி பார்க்குவீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, கனவு, அதான் நான் பார்த்தேன். அவராவது இவ்வளோ காலையில் வந்து என்னை பார்க்குறதாவது, அவர் தான் ஈவா கூட எங்கே பிஸியாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போவீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹாலுக்கு வருவீங்க. ஹாலுக்கு வந்த உடனே அப்படியே ஃபுல் ஷாக் ஆகிடுவீங்க. பார்த்தா ஜேகே சோஃபா மேலே உட்காந்து உங்கள் அப்பா தம்பி கூடலாம் பேசினுக்குவாங்க காஃபி குடிச்சிட்டு. ஜேகே உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்து, என்ன வையன் ஆச்சா தூக்கம், காலேஜுக்கு போகல அப்படின்வாங்க. பட் நீங்கள் வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஜேகேயே பார்த்துன்னுக்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, வையன் வையன், அந்த மாப்பிள்ளை என்னமோ கேட்டுன்னுக்குறாங்க, நீ என்ன இங்கே பேயஞ்ச மாதிரி நின்றுக்கிற? என்ன கேட்டிங்க? இல்லை, இன்றைக்கி காலேஜுக்கு போகிறது இல்லையா, இவ்வளோ லேட்டாகிடுச்சு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் போகணும், காலேஜுக்கு போகிறேன். ஆக்சுவலி காலையில் எனக்கு தலைவலி பயங்கரமாக இருந்தது, அதனாலேயே அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. ஓ அப்படியா, சரி வா உட்காருவா அப்படின்னு சொல்லிவிட்டு சோஃபா மேலே அவங்க பக்கத்தில் டேப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணின்னுக்குவீங்க. அப்போது உங்கள் அம்மா, வையன் என்னடி ஆச்சு உனக்கு, மாப்பிள்ளை அங்கே கூப்பிட்டுன்னுக்குறாங்க போடி அப்படின்வாங்க. நீங்கள் அப்போது சரி போகிறேன், அதுக்கே இவ்வளோ கத்துற அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கிட்டே சண்டை போட்டு போய் ஜேகே பக்கத்தில் உட்காருவீங்க. உங்கள் அப்பா தம்பி ஜேகே 3 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணிகிட்டே உட்காந்துன்னுக்குவீங்க. அதுக்குள்ளேயே உங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு எல்லோரும் கூப்பிட்ருக்குவாங்க. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருக்குவீங்க ஒன்றா உட்காந்து. சரி நடுவையன், உன்னை அப்படியே காலேஜுக்கு ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் சாரா கூட போய்க்கிறேன், உங்களுக்கு எதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வீங்க. இதில் என்னடி ப்ராப்ளம் இருக்குது? உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறேன். உன்னோட காலேஜ் நான் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் தானே இருக்குது,
அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லைங்க பரவாயில்ல நான் சாரா கூட வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா வையன் அதான் மாப்பிள்ளை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாருல்ல, நீ சாராக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் நான் அவர் கூட போகிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபோனும் பேக்கு ரூமில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பிங்க. அப்போ ஜேகே வையன் உன் ரூமை நான் பார்த்ததே இல்லை, உன் ரூம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அப்போ உங்கள் அம்மா என்னடி அப்படி கேட்குற, அவங்க வீட்டில் அவங்க ரூமில் நீ இல்லை, உன் ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்கு என்ன, கூட்டிகிட்டு போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவீங்க. நீங்கள் முன்னாடி போவீங்க, ஜேகே உங்கள் பின்னாடியே வந்து டக்குன்னு டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இப்போ எதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது ஜேகே உங்ககிட்டே நந்தன் வந்து நம்ம உள்ள என்னென்னவோ பண்ண போகிறோம், அதெல்லாம் வெளியில் தெரியணுமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இதை பாருங்கள், நம்ம இப்போ இங்கே எதுவுமே பண்ண போகிறதில்ல, நீங்கள் தயவு செஞ்சு முதல்ல கதவு தருங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி வாலெட் பின் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே லீன் ஆகிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்கள புஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க, பட் உங்கள் கையை தூக்கி மேலே பின் பண்ணிடுவாங்க உங்கள் ஹெட்டுக்கு மேலே. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, பட் முடியாது. பட் சைலண்ட்டாக நின்றுடுவீங்க, ஆனால் நீங்கள் கிஸ் பண்ண மாட்டீங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும் நீங்கள் கிஸ் பேக் பண்ணிடலன்னு. அப்போ கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு எதுக்குடி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணின்னுக்கிற, என்ன ஆச்சு உனக்கு, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வையன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் என்னங்க சொல்கிறது, எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. வையன் ஈவா விஷயத்தில் எதுக்கு நீ இவ்வளோ சீரியஸாக இருக்க, அவள் என்னோடய ஃப்ரெண்ட், அவ்வளோதான், எங்கள் 2 பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப்பே பண்ணின்னுக்கிறேன் அப்படின்வாங்க. எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேணாம், என்னை தயவு செஞ்சு விடுங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்வீங்க. என்னடி அவ்வளோ கோவம், உங்கள் அம்மா வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அதான் நான் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அக்காவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல அப்படின்னு சொல்வீங்க. பாட்டிக்கும் அக்காவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதுமா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா, நான் உங்ககிட்ட சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டுக்க போகிறதில்ல, நான் உங்களுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கா மிஸ்டர் ஜியான் அப்படின்வீங்க. எதுக்கு வையன் இப்படி டான்ட் பண்ணி பேசுகிற, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானடி ஹெல்ப் பண்ணுற அப்படின்வாங்க. இது தாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பெயின் இந்த பெயின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்க பற்றியே கான்சென்ட்ரேட் பண்ணும் போது எனக்கு உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு தோணுறதே இல்லை. வையன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி, அவள் இந்த ஊரில் தனியாக இருக்கா, அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வா மிஸ்டர் ஜியான், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஊரில் ஈவாக்கு நீங்கள் மட்டும்தான் ஃப்ரெண்டா, வேறு யாருமே தெரியாதா? சரி நீங்கள் பாவம்னு அவங்கள பார்த்துக்கிறீங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு புரியணும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் இருக்குது, உங்களுக்கும் ஒய்ஃப் இருக்கா, அவளுக்கும் உங்களோட டைம் தேவைன்னு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே அவள் சொல்லுவாடி பையன்கிட்ட போ, பாவம் அவள் தனியாக இருக்கான்னு, நீ அவளை தப்பாக புரிஞ்சுன்னுக்கிற வையன் அப்படின்வாங்க. ஆமாங்க எல்லாம் நான் தான் தப்பு, எல்லாம் என்னோட தப்பு தான், என்னை பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க, நீங்கள் நிம்மதியாக உங்கள் ஃப்ரெண்டு கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் சீக்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி இதை பார், இதுதான் கடைசியாக இருக்கணும், இன்னொரு தடவை உன் வாழை டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க, என்னங்க பண்ணுவீங்க, எப்படி இருந்தாலும் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நம்ம ஒரு டைமில் டிவோர்ஸ் பண்ணோன்னு பேசி தானே இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ எதுக்காக டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, ஏன் டிவோர்ஸ்ன்ற வார்த்தை கேட்டால் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன் இப்போதைக்கு என்கிட்ட இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, இதுதான் கடைசியாக இருக்கணும், இன்னொரு தடவை உன் வாயில் டிவோர்ஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற வார்த்தை வரக்கூடாது, அப்புறமா நான் வந்த விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குவாங்க. என்னது இது அப்படின்னு கேட்பீங்க. இது வந்துட்டு கிரெடிட் கார்டு,
நீ இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளோ வேணுமா இருந்தாலும் ஸ்வைப் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இது எதுக்காக எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை, நீ கேஃபேல வேலை செய்ய ஒன்றும் தேவையில்லை, இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஓ, நான் கெஃபேல வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இந்த கார்டை நீட்டுறீங்க. ஏன் மிஸ்டர் ஜியான், நேற்று உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி உங்கள் ரெப்புடேஷன் பாலாயிடும்னு பயப்படுறீங்களா? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதான் நான் உங்கள் பொண்டாட்டின்னு யாருக்குமே தெரியல, அப்போ எப்படி உங்கள் ரெப்புடேஷன் பாலாகும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, பையன் நான் அதை பற்றியெல்லாம் கவலையே படல, நீ இப்போ படிக்கிற, ஸோ ஸ்டடீஸ் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணு. ஒன்ஸ் நீ படிப்பு முடிச்சதுக்கப்புறமா எந்த வேலை வேணுமா இருந்தாலும் செய், நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். அப்புறமா என்னது இது புதுசாக மிஸ்டர் ஜியான்னு எனக்கு கோவம் வர வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு இந்த கார்டு தேவையில்லை, நான் இந்த வேலையை விட போகிறதில்ல, நான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தடவை இல்லை, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இருக்குது, நான் வேலை செஞ்சுட்டே படிச்சிருக்கேன், இதை விட 2-3 பார்ட் டைம் ஜாப் செஞ்சு கூட படிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்படி சொல்லிவிட்டு அவங்கள புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவீங்க. அதுக்குள்ளே சாரா வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட. அப்போது ஜேகே பார்த்து அவங்களும் ஷாக் ஆகிடுவாங்க. பையன் நீ காலேஜுக்கு வரல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் நான் அவர் கூடவே வரேன் சாரா, இன்றைக்கி இவரை என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சாரா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டுக்குவாங்க. நீங்கள் ஜேகே கூட காரில் போயின்னுக்குவீங்க. அப்போ ஜேகே அடிக்கடி உங்கள் பக்கமே கிளான்ஸ் எடுத்து வண்டி ட்ரைவ் பண்ணின்னுக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஈவா. நீங்கள் வந்துட்டு அந்த காலர் ஐடி பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி விண்டோ பக்கம் திரும்பிடுவீங்க. ஜேகே வந்துட்டு கால் கட் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் ரிங் ஆகும். அப்போது ஜேகே கால் கட் பண்ணியிருக்குவாங்க. மறுபடியும் ரிங் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு ஃபோனை எடுத்து பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்வாங்க. எதுக்குன்னா என் பொண்டாட்டி அப்செட்டாக இருக்கா, ஸோ கொஞ்சம் நேரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு, எந்த டிஸ்டர்பன்ஸும் வேணாம் அப்படின்வாங்க. அது ஒரு வேளை இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட எனக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்ப்பீங்க. பட் ஜேகே வந்துட்டு சீரியஸாக கார் ட்ரைவ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஹெட்டை மறுபடியும் விண்டோ சைடில் திருப்பிடுவீங்க. மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகும். அப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ரிசீவ் பண்ணுவாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஈவா தான். அவங்க தான் ஃபஸ்ட் டைமும் கால் பண்ணியிருக்குவாங்க. ஜேகே வந்துட்டு ரிசீவ் பண்ணி, ஹலோ ஈவா, என்ன இவ்வளோ தடவை கால் பண்ணிகிட்ருக்கேன்? ஆக்சுவலி ஜேகே, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருக்கியா? எதுக்கு? இல்லை, ஊர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, டின்னர் கூட்டிகிட்டு போன்னு சொன்னாங்க, நீயும் ஃப்ரீயாக இருந்தா வாயே, ஏன்னா நீ எனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், அட்லீஸ்ட்டு ஒரு டின்னருக்காவது உன்னை இன்வைட் பண்ணலாமேன்னு கால் பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே ஓ நோ ஈவா, இன்றைக்கி முடியவே முடியாது அப்படின்வாங்க. ஜேகே ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்கா? ஆஃபீஸில் எந்த வேலையும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் கூட நான் டேட் போகிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்து டக்குன்னு ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்களுக்கு விங்க் பண்ணிவிட்டு, ஆமாம் ஈவா, நான் இவ்வளோ நாள் ரொம்ப பிஸியாக இருந்தேன், அவளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, ஸோ இன்றைக்கி அவளை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், டின்னர் டேட் அப்படின்வாங்க. ஓ அப்படியா, சரி ஜேகே, இட்ஸ் ஓகே, என்ஜாய் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கால் கட் பண்ணியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் ஜேகே பார்த்து, இது எப்போங்க பிளான் பண்ணிங்க, என்ன கேட்காம நீங்கள் அதை எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஹேய், நான் உன் புருஷாண்டி, உன்னை டின்னர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, அதெல்லாம் சர்ப்ரைஸு மக்கு அப்படின்வாங்க. அது சரி, இன்னைக்காவது நீ வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இன்னும் 2-3 நாளைக்கு அம்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க. இன்னும் 2-3 நாளாடி, நேற்று ஒரு நாளே என்னால் ஒன்றே தூங்க முடியல, என்ன வையன் நீ அப்படின்வாங்க. ப்ளீஸுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க,
எனக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணின்னு வரேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, இட்ஸ் ஓகே வையன், நீ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு 2-3 டேஸ் கழிச்சே வா, அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும், ஆனால் 2-3 டேஸ் மேலே ஆகாதுமா அப்படின்வாங்க. பட் இன்னைக்கு டின்னர் டேட்டுக்கே போகிறதென்னமோ கன்ஃபார்ம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி விண்டோ பக்கம் திரும்பி ஸ்லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க. அந்த ஸ்லைட்டு ஸ்மைலை கொஞ்சம் பெரிய ஸ்மைல் ஆக்குனா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும் இல்லை அப்படின்வாங்க. பட் நீங்கள் ஜேகே பார்க்காம ஃபுல்லாக விண்டோ டைரெக்ஷனில் திரும்பிட்டு ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க. அப்போ ஜேகேயும் ஸ்மைல் பண்ணி அவங்க கார் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்கள் காலேஜ்கிட்டையும் ரீச் ஆகிடுவீங்க. யூஸ்வலாக ஜேகே உங்களை ட்ராப் பண்ணால் காலேஜை விட கொஞ்சம் பின்னாடி ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் போயிருக்குவீங்க. என்னங்க காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு அது எதுவுமே காதிலே போட்டுக்காம ட்ரைவ் பண்ணினேக்குவாங்க. என்னங்க பண்ணுறீங்க, காரை நிறுத்துங்க, காலேஜ் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியாதா, சும்மா உட்காரு, எங்கே யாராவது கொஞ்சம் தப்பாக நினைக்குவாங்கங்க, ப்ளீஸ் என்னை இங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க, நான் இறங்கிடுறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்க ஜேகேக்கு. பட் அவங்க கண்டுக்காமல் காரை கரெக்டாக எடுத்துன்னு போய் உங்கள் காலேஜ் கேட் முன்னாடி தான் நிறுத்துவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே சீட்லேருந்து கீழே ஒழிஞ்சிக்குவீங்க. ஐயோ என்னங்க பண்ணிட்டீங்க, இங்கே எதுக்காகங்க நிறுத்துனீங்க, ஃபஸ்ட்டே காலேஜில் ரூமரு, நான் ஏதோ ஒரு பெரிய காரில் வந்து இறங்குறேன்னு நீங்கள் உண்மையாக்கிட்டீங்களேங்க. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து எல்லோரும் வெளியே வேறு இருக்காங்களே, நான் இப்போ எப்படி இங்கேருந்து போவேன், நான் எப்படி உள்ளே போவேங்க, நீ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மாஸ்க் போடுங்க அப்படின்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் உங்களையே பார்த்து ஸ்மோக் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு கார்லேருந்து வெளியே இறங்குவாங்க. என்னங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே உங்கள் சைட்லேருந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இறங்கு, வேணாங்க ப்ளீஸுங்க, அப்படியே போயிடலாங்க அப்படின்னு சொல்வீங்க. இறங்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியே போய் அவங்க பக்கத்தில் நிற்குவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபஸ்ட்டே அந்த காரையே பார்த்துனுக்குவாங்க. அதுவும் ஜேகே இறங்க வந்த பின்ட்டு ஜேகே பார்த்துனுக்குவாங்க. நீங்கள் இறங்குனதும் இன்னும் எல்லோரும் ஷாக்காக பார்த்துனுக்குவாங்க. சாரா ஆல்ரெடி வந்துட்டுக்குவாங்க காலேஜுக்கு. அவங்க வந்துட்டு ஒரு சைடில் நின்று ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துனுக்குவாங்க. அப்போது உங்களோட இன்னொரு கிளாஸ்மேட் வந்துட்டு, ஏய் வையன், நீ ஜேகே சார் கூட என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஏன் பொண்டாட்டி ஏன் கூட இல்லாமல் இன்னொரு கூட இருக்குவா அப்படின்வாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, என்னது உங்கள் ஒய்ஃபா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜேகே, என்ன சில்லியாக கொஷின் கேட்குறீங்க, கல்யாணம் ஆனால் தானே ஒய்ஃபுன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி என் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டேன், அப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சின்னு தானே அர்த்தம் அப்படின்வாங்க. சார் வையன் உங்கள் ஒய்ஃபா, ஓ மை காட், நம்மளாம் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சார், த ஃபேமஸ் பிஸ்னஸ் டைக்கூன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு, நீங்கள் பார்த்தா நம்ம வையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்வாங்க. எனக்கு வையனை ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரப்போஸ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்வாங்க. சரி, இப்போ என் ஒய்ஃபுக்கு வழி விடுறீங்களா அப்படின்வாங்க. அப்போ எல்லோரும் உங்களுக்கு வழி விடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக நடந்துன்னு போவீங்க, ஹெட் டவுன் பண்ணிவிட்டு. அங்கே பார்த்தா சாரா நின்றுக்குவாங்க. உங்கள் கையை பிடிச்சி தரன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜேகேயும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. என்னடி இவர் இவ்வளோ நாளாக எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு ஓடாடுறாரு, இன்றைக்கி இவ்வளோ ஓப்பனாக வந்து உன்னை காலேஜ் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு, தெரியலடி, நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கல அந்த மனுஷன் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ தான் அவர் ஈவா கூட சுற்றின்னுக்கிறாரு, இப்போ எதுக்காக அவரோட கல்யாணத்தை ரிவீல் பண்ணுமா இருந்துச்சு, நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாமா இருந்துச்சுல்ல. ஏய் என்னடி இப்படி சொல்கிற, சாரி ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். ஆமாம், நீ ப்ரெக்னென்ட்டுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? இல்லடி, எனக்கு என்னமோ சொல்லணுன்னே தோண மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. எவ்வளோ நாளுன்னு மறிக்கவே வையன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருக்கு தெரியதா போகுது, கூடிய சீக்கிரம் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிளாஸுக்கு போயிருக்குவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோ ஈவினிங்காக இருக்கோ, நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகிக்குவீங்க. அப்போ பார்த்தா உங்கள் சீனியர் வந்து கூப்பிடுவாங்க உங்கள் 2 பேரையும். வையன், சாரா, என்ன சீனியர், ஆக்சுவலி உங்கள் 2 பேர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். ஓ வாவ், கங்க்ராட் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை நீட்டுவீங்க.
ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குவீங்க. நீங்களும் பண்ணுவீங்க, சாராவும் பண்ணுவாங்க. தேங்க்யூ. நான் செலக்ட் ஆனதுனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணின்னுக்குறோம். ஸோ நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஆக்சுவலி சீனியர் அப்படின்வீங்க. எனக்கு தெரியும் வயன், நீ உங்கள் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு எனக்கு சொல்லு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏதோ சொல்கிற வரத்துக்குள்ளேயே இன்னொரு வாய்ஸு, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான், அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே அந்த வாய்ஸ் வந்த டைரெக்ஷன்லேயே திரும்பி பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே கோமா முறைச்சி உங்களே பார்த்து அவங்க 2 கையும் அவங்க பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு நந்தன் வந்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல் ஷாக் அண்ட் நர்வஸ் ரெண்டும் ஆகிடும். என்னங்க அப்படின்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, அவள் வரமாட்டான்னு சொன்னேன். சார் ஆக்சுவலி அது என்ன வேணுமா இருந்தாலும் இருக்கட்டும், அவள் வரமாட்டா. அப்போ நீங்கள் சீனியரே பார்த்து சீனியர் அப்படின்வீங்க. அப்போ அவங்க இட்ஸ் ஓகே வயன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சாரா கூட வயன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜேகே கோமா பார்த்துட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்வீங்க. ஏன்னா நீ போக மாட்டேன், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்வாங்க. எதுக்கு நான் போகக்கூடாது? நான் ஒன்றும் தனியாக போயின்னு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருக்குவாங்க, யார் வேணுமெந்தாலும் போட்டோம், ஆனால் நீ போகக்கூடாது. ஏன்னா எனக்கு அவன் கூட பார்க்குறதுக்கு பிடிக்காது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வா மிஸ்டர் ஜியான், நான் ஃப்ரெண்ட்ஸு கூட பழகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸு கூட பேசக்கூடாது, எங்களோட சீனியர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணால் போகக்கூடாது, ஆனால் நீங்கள் மட்டும் இவா கூட எவ்வளோ நேரம் வேணுமா இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்க எங்கே கூப்பிட்டாலும் போகலாம், உங்களுக்கே ஒரு நியாயம் எனக்கே ஒரு நியாயம் அப்படின்வீங்க. இதை பாரு, நீ எதுக்கு இப்போ ஈவாவை நடுவில் இழுக்கிற, அதுவே வேறு இதுவே வேறு அப்படின்வாங்க. என்னங்க வேறு, இவங்க கூட நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவங்க கூட பழகுனா என்ன தப்பு இருக்குது? இதை பாரு வயன், சும்மா தேவையில்லாமல் எதோ பேசாத, நடு வீட்டுக்கு போகலாம். ஆமாம், நான் தான் இங்கே தேவையில்லாத இதெல்லாம் பேசுகிறேன். அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அப்போ ஜேகே எங்கே போகிற? எங்கேயோ போகிற பையன், ப்ளீஸ் காரில் ஏறு, எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, நீ ஒன்றும் போக தேவையில்லை, காரில் ஏறு. இதை பாருங்கள் மிஸ்டர் ஜியான், என்னை கண்ட்ரோல் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் இப்போ பார்ட் டைம் வேலைக்கு போகணுன்னா போகணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயின்னுக்குவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு, இப்படியெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிடுவாங்க. என்னங்க பண்ணுறீங்க? எல்லோரும் நம்மளே பார்த்துன்னுக்குறாங்க, இருக்குங்க, பார்க்கட்ட விட நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கின்னு போய் காரில் உட்கார வைக்குவாங்க. அவங்களும் வந்து உங்கள் பக்கத்தில் டிரைவர் சீட்டில் உட்காருவாங்க. நீங்கள் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணின்னுக்குவீங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி உங்களை சீட் மேலே பின் பண்ணிவிடுவாங்க. உங்கள் கிட்டே வந்துட்டு, என்னங்க பண்ணுறீங்க, யாராவது பார்க்க போகிறாங்க, இதை பாரு, ஒழுங்காக சைலண்ட்டாக உட்காரத்து கற்றுக்கோ, நீ ஏதாவது டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அப்புறமா இங்கே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்வாங்க. விடுங்க, என்ன காரில் இருக்கோம், நம்ம வெளியே இருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் வருதுல அப்படின்னு சொல்வீங்க. இதில் என்னடி வெக்கம் இருக்குது, இதென்ன மொதல் தடவையா நம்மளுக்கு? இதை பார்வையன், நான் நிஜமாக சொல்லின்னுக்கிறேன், ஃபஸ்ட்டே நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுவீங்க. அப்போ ஜேகே ஸ்மோக் பண்ணி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களை வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்குவாங்க. அன்றைக்கி நைட் கூட உங்களுக்கு கால் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் பேசிவிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி கால் கட் பண்ணி படுத்துடுவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங், இன்றைக்கும் உங்களை பிக்கப் பண்ணி போகிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க, காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறேன்னு. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குவீங்க, பட் எவ்வளோ நேரம் ஆனாலும் வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணுவீங்க ஜேகேக்கு, பட் அவங்க ரிசீவே பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 டைம்ஸ் கால் பண்ணிடுவீங்க, பட் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பஸ்லேயே போயிட்டுக்குவீங்க, ஏன்னா சாரா கூட வந்திருக்க மாட்டாங்க. சாராக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டுக்குவீங்க ஜேகே வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க போயிட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் காலேஜுக்கு ரீச் ஆவீங்க. என்னடி நடந்து வர, ஜேகே சார் ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொன்னேன், அவர் வரல. எதுக்குடி? தெரியலடி. என்னடி தெரியலன்ற? அவங்க வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு தானே சொன்னாங்க, அவங்களுக்கு கால் பண்ணியா? என்ன சொன்னாங்க? ரிசீவ் பண்ணல சாரா. எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? மோஸ்ட்லி ஆஃபீஸ் வேலையாக இருக்குவாங்கன்னு தருது.
ஆஃபீஸ் வேலையோ இல்லை ஈவா கூட வேலையோ, நீ நல்லா நம்புற, அவர் உன்னை நல்லா ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சாரா. நீங்கள் 2 பேரும் கிளாஸ்க்கு போயிருக்குவீங்க, கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு லஞ்ச் பிரேக்கு வந்திருக்குவீங்க. அப்போ ஜேகே கால் பண்ணுவாங்க. ஹலோ சொல்லுங்க அப்படின்வீங்க. என்னடி பண்ணுற, சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பையன் ஆக்சுவலி வெரி சாரிடி, நான் உன்னை காலேஜுக்கு ட்ராப் பண்ணலான்னு வந்து நின்றேன்னா அப்போ சடனாக ஈவாக்கிட்டேருந்து கால் வந்துச்சு. என்னன்னா அவள் ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட பேசினான். நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட அவள் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் சீக்கிரமாக காலேஜுக்கு போயிருக்குவேன், உங்களுக்கு வெயிட் பண்ணி நான் காலேஜுக்கு கூட லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்வீங்க. சாரி வயன். சரி, ஒரு வேலை செய்யலாமா? காலையில் உன்னை வெயிட் பண்ணதுக்காக ஈவினிங் நானே வந்து உன்னை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணி உன்னை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்டு ஈவா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இல்லை, நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, நான் சாரா கூட போய்க்கிறேன் அப்படின்வாங்க. வையன், எதுக்காக வையன் இப்படி கோவப்படுறேன்? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிவிடுவீங்க. ஜேகே ஏதோ சொல்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி ஜேகேக்கு அங்கே பயங்கர கோவம் வரும். ஷிட், என்ன சொன்னாலும் சண்டையிலேயே போய் முடியுது, இவன் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமுடியை டைட்டாக பிடிச்சிக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கோ ஈவினிங்காக இருக்கோ நீங்கள் வீட்டுக்கு போயிருக்குவீங்க. இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா யாருமே இல்லை. உங்கள் ரிலேட்டிவோட கல்யாணம்னு சொல்லிவிட்டு அவங்க ஊருக்கு போயிருக்குவாங்க, நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்குவாங்க. ஸோ நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு சாரா கூட உங்கள் கூடவே தங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்குவாங்க. இந்த விஷயம் ஜேகேக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாக்கா நான் உங்க கூட இருக்குவேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஜேகேக்கு தான் ஆர்கியூமெண்ட்ஸ் அடிக்கடி நடந்துருக்கும். பட் நீங்கள் அவங்க பாட்டி கூட அவங்க அக்கா கூடலாம் நல்லா ஜாலியாக பேசின்னு இருக்குவீங்க. அவங்க அக்கா பொண்ணு டீனா எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் நல்லா பேசி நல்லா தான் இருக்குவீங்க. இப்போ நீங்களும் சாராவோ சோஃபா மேலே உட்காந்து பேசியிருக்குவீங்க. தாயே, உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாது தானே உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் இல்லடி, ஒரு வேளை தெரிஞ்சால் கூட என்ன வந்துடவா போகிறாங்க, என் ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, டயர்டாக்குறா, சீரியஸ் ஆக்குறான்னு அவ கூட தான் இருக்க போகிறாங்க, நீ ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காத, அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனில் ஏதோ ஆர்டர் பண்ணுவாங்க. என்னடி ஆர்டர் பண்ணுற? ஒன்றும் இல்லடி, ஸ்நாக்ஸோ அப்புறமா கொஞ்சம் ட்ரிங்க்ஸோ. ஏய், என்னடி சொல்கிற? ஆமாம், நம்மள்ட்ட தான் இப்போ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையாடி, நம்மளாம் இப்போ அடல்ட்ஸு, அதெல்லாம் பண்ணலாம். ஏய் வானாடி, வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சால் கொன்னுடுவாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரிய போகிறது இல்லடி. ஏய் சாரா, இதெல்லாம் தப்பு சாரா, வானாடி. ஏய் ஒன்றும் ஆறுதடி, எப்பயாவது ஒரு நாள் ட்ரை பண்ணால் ஒன்றும் ஆறுதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுன்னுக்குவீங்க, அவங்க அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சுன்னுக்குவாங்க. என்னடி இது சாரா பல்கோ, ஏய் தப்புடி இதெல்லாம் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடி, டெய்லி குடிச்சதாம்மா தப்பு, எப்பயோ ஒரு வாட்டியெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒன்று, நான் தனியாக குடிக்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்குது, நீயும் குடிக்கிற மாதிரி இருந்திருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏய் வேணப்பா அப்படின்னாங்க. தெரியும், நீ தான் ப்ரெக்னென்ட் ஆகி தொலைச்சிட்டியே, இல்லைன்னா 2 பேரும் ஜாலியாக குடிக்கலாமா இருந்துச்சா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏய் சீ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத இருந்தாலும் அதெல்லாம் தொட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சாரா வந்துட்டு சும்மா கொஞ்சம் தான் குடிச்சிருக்குவாங்க, அதுக்கே அவங்க ஃபுல்லாக பறந்துன்னுக்குவாங்க. ஏ வையன், நீ ரொம்ப தப்பான வேலை செஞ்சிட்டடி, போயும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அவரை பார்த்தால பிடிக்க மாட்டேன்து, இதுக்கு டாடி நான் வேணான்னு சொன்னேன். இப்போ நீ இந்த மாதிரி உளர்றத நான் ஃபுல் நைட் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவீங்க. அதே டைமில் டோர் பெல் அடிக்கும். ஏ வயன், என்னடி சர்ச் பெல் அடிக்குது அப்படின்வாங்க. சொல்ல வேண்டி, வீட்டில் டோர் யாரோ பெல் பண்ணுறாங்க, இவ்வளோ நேரத்தில் யார்? ஏய் யாரா வேணும், அதெல்லாம் இருக்கட்டும், நீ தைரியமாக டோர் ஓப்பன் பண்ணு, அதான் நான் இருக்கேல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அம்மா தாயே நீ சைலண்ட்டாக உட்காரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சந்திலேருந்து பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே நின்றுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லு டென்ஷன் ஆகிடும், உங்களுக்கு நர்வஸ் ஆகிடுவீங்க. இவர் என்ன பண்ணுறாருங்க, ஐயோ சாரா வேறு இந்த நிலைமையில் இருக்காளே,
ஏதாவது உளறி தள்ளிட்டாள்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும் நின்றுக்குவீங்க. இன்னொரு தடவை பெல் ரிங் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டோர் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுவீங்க. என் என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன வையன், வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளவான்னு கூட கூப்பிட்டாம வாசலில் நிற்க வச்சு பேச வச்சுன்னுக்கிற அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னு சொல்வீங்க. அவங்க போய் சாராவோட ஆப்போசிட்டில் தான் உட்காருவாங்க. நீங்கள் தண்ணி எடுத்துன்னு வரலான்னு கிச்சனுக்கு போவீங்க. நீங்கள் தண்ணி எடுத்துன்னு போய் ஜேகே கிட்டே கொடுக்குவீங்க. அப்போ அவங்க தண்ணி குடிச்சிட்டு சாராவை பார்த்து அப்புறமா உங்களே பார்ப்பாங்க. என்ன வையன், உங்கள் அம்மா அப்பா ஊருக்கு போனாங்கன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அதுவா, ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல அப்படின்னு சொல்வீங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ என்கிட்ட மறைக்கலான்னு பார்த்த, ஆனால் உங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணி என் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவள் தனியாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா அப்பா நம்புகிற அளவுக்கு கூட நீ என்னை நம்புறதில்ல அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களே, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு. என்னடி டிஸ்டர்பு? உன்னை விட எனக்கு வேறு எதுவுமே இம்பார்ட்டண்ட் இல்லை வையன், இது உனக்கு புரியுறது இல்லையா அப்படின்வாங்க. அப்போ சடனாக சாரா, ஹலோ மிஸ்டர், என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசாதீங்க, அவள் பாவம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாரா சும்மா இருடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க வையன், இவரை பார்க்குறதுக்கு உங்களோட புருஷன் ஜேகே மாதிரி இல்லை அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சாரா அவர் தாடி, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேன்தடி, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி ஊருன்னு வச்சுட்டு நீ எல்லாம் அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவங்களும் அவங்க மூஞ்சியும் சே, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி லவ் பண்ண சொல்லி எவ்வளோ பையன்க உன் பின்னால் சுற்றினாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு போயும் ஒரு அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரா ப்ளீஸ் சாரா, கொஞ்ச நேரம் சும்மா இருண்டி. நான் எதுக்கடி சும்மா இருக்கணும்? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இதை பாரு, நீ ஒரு வேலை செய், நீ அவரை டிவோர்ஸ் பண்ணிவிடு. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலேஜில் நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்கள டேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாரா வாயை மூட்ரி, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்வீங்க. ஏன்டே வையன் கோச்சிக்கிற, நான் உன் நல்லதுக்கு தானடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துன்னு தூங்கிடுவாங்க சோஃபா மேலே. நீங்கள் ஜேகே ஸ்லோவாக பார்த்து ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மெல் பண்ணுவீங்க. ஆக்சுவலி அவள் ஜூஸுன்னு நினச்சி வேறு எத்தையோ குடிச்சிட்டா, அதனால தான் அப்படிலாம் பேசுகிறான். வையன், குடித்தவங்க தான் உண்மை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி நின்றுக்குவீங்க. சடனாக நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஃபைனலாக கேட்கணுன்னு தோணுச்சே அப்படின்வாங்க ஜேகே. சாரிங்க, சாரா ஏதோ பேசிகிட்டு இருந்தாளா, அதுலேயே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே பயங்கரமாக பசிக்குது, ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் கிச்சனில் சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்குவீங்க. ஜேகே கூட ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமில் உட்காந்துக்குவாங்க. நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்குவீங்க. அவங்க டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் வெளியே போயிருக்குவீங்க. நீ எங்கே போகிற? நான் ஹாலில் சாரா கூட படுத்துக்கிறேன், நீங்கள் இங்கே கம்ஃபர்டபுளாக படுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஏன் நீயும் இங்கே படுக்கலாம் வா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், இல்லை தனியாக இருக்கா சாரா, நான் அவள் கூட படுத்துக்கிறேன், அவள் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, குடிக்கிறதுக்கே தெரியுது, தனியாக படுக்கிறதுக்கு வருது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்வீங்க. உள்ளே வந்து படு அப்படின்வாங்க. நீங்கள் ஸ்லோவாக போவீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணி பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகிடுவாங்க. என்னங்க பண்ணுறீங்க, வெளியே சாரா இருக்கா அப்படின்னு சொல்வீங்க. அவளுக்கு இங்கே இடி விழுந்தாலும் தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எங்கே வேணாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, இதை பார் வையன், நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ளீஸ் அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. டீப்பாக பேஷனேட்டாக ஹங்க்ரியாக இவ்வளோ நாள் உங்களை மிஸ் பண்ணது எல்லாமே அவங்க சேர்த்து அதில் கிஸ் பண்ணிக்குவாங்க. நீங்களும் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிடுவீங்க.
அவங்க அப்படியே உங்கள் நெக்குக்கிட்ட எல்லாம் கிஸ் பண்ணினே வந்துக்குவாங்க. என்னென்னா அவங்க உங்கள் ஜிப்பர்கிட்ட கை வச்ச உடனே உங்களுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த டைமில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சடனாக ஜேகே ஸ்டாப் பண்ணுவீங்க. என்னடி ஆச்சு? ஏங்க ஆக்சுவலி எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே, ஓ அப்படியா, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துருவாங்க. உங்களை புல் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்கள் பேக் சைடு நெக்குக்குள்ளே ஸ்னகிள் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கை கேர்ஸ் பண்ணிகிட்டே படுத்துனுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, வயிறில் உங்கள் 2 பேரோட குழந்தை இருக்குது, அந்த வயிறு மேலே ஜேகே கை இருக்கும். உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். என்னங்க அப்படின்வீங்க. அப்படின்வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? ஆக்சுவலி அது அது வந்து என்ன வையன், என்ன சொல்லணும் சொல்லு, எதுக்காக இவ்வளோ தயங்குற? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. ஜேகே உங்களை திருப்பிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து, என்னடி எதுக்கு இவ்வளோ தயங்குற அப்படின்வாங்க. ஆக்சுவலி அப்படின்வீங்க. அதுக்குள்ளே ஜேகே மொபைலுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும். அப்போ ஜேகே அந்த மொபைல் எடுத்து பார்க்குவாங்க. பார்த்தா ஈவா. அது என்ன மெசேஜ்னா, ஜேகே நீ நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், மறக்காத அப்படின்னு சொல்லி மெசேஜ். ஜேகே அதுக்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். அப்புறமா ஜேகே மொபைலை சைடில் வச்சுட்டு உங்கள் டைரெக்ஷனில் திரும்பிட்டு, என்னடி சொல்லு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? பரவாயில்ல வையன், அப்படி தான் இருக்கா, டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னுக்குறாங்க, அவள் சீக்கிரமாக குட் ஆகிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பிடுவீங்க. பட் இருந்தாலும் ஜேகே உங்களை விட மாட்டாங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே வந்துட்டு சோஃபா மேலே உட்காந்துக்குவாங்க. அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளோட சாரா வந்துட்டு ஹெட் டவுன் பண்ணி உட்காந்துக்குவாங்க. ஏன்னா ஜேகே வந்து செம்மையாக திட்டின்னுக்குவாங்க சாராவை. நீங்கள் வந்துட்டு கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுன்னுக்குவீங்க 3 பேருக்கும். என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? உன் வயசு என்ன? உங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டா நீ எப்படியெல்லாம் குடிச்சிட்டு கூத்தாடுறேன்னு? சார் நான் ஒன்றும் டெய்லியெல்லாம் குடிக்கிறதில்ல, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனா இருக்கட்டும், எதுக்காக நீ குடிக்கிறதும் இல்லாமல் ஏன் பொண்டாட்டிக்கே பிரெயின் வாஷ் பண்ணுறியா? என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தன் கூட டேட்டிங் போகிறதுக்கு ஐடியா தரேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமான ஐடியாங்கள்லாம் அவளுக்கு கொடுத்த, அவ்வளோதான், எல்லாத்தையும் உங்கள் அப்பா கிட்ட போட்டு உடச்சிடுவேன், புரியுதா அப்படின்வாங்க. அப்போ அவங்க புரியுது சார் அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே குக் பண்ணிக்குவீங்க. சாரா கிச்சனில் வந்துட்டு, என்னடி நினச்சிருக்கிறாங்க மனசில் உன் புருஷன்? உனக்கும் என் வயசு தான், சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ரெக்னென்ட் பண்ணுவாரா? நான் குடித்தா மட்டும் அது தப்புன்னு சொல்வாரா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் அவர் முன்னாடி போய் சொல்லு அப்படின்வீங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களே பார்க்குவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிக்குவீங்க. டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஒரு 2-3 டேஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போது ஜேகே வீட்டில் தான் இருக்குவீங்க. உங்களோட ரொட்டீன் அப்படியே போயிட்டுருக்கோம். காலேஜுக்கு போகிறது வர்றது. ஜேகே வந்துட்டு அடிக்கடி லேட்டாக வந்துன்னுக்குவாங்க. அவங்க வந்துட்டு உண்மையாகவே ஆஃபீஸ் வேலைன்னு தான் லேட்டாக வந்துன்னுக்குவாங்க. ஒரு புது ப்ராஜெக்ட் மேலே ஒர்க் பண்ணின்னுக்குவாங்க. ஸோ ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே லேட்டாக போயின்னுக்குவாங்க வீட்டுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னுமே சொல்லலை நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு ஜேகே கிட்டேன்னு இல்லை, யாருக்குமே தெரியாது. ஒரு சில டைம் ஜேகே நைட்டில் அப்ரோச் பண்ணியிருக்குவாங்க உங்ககிட்ட. அந்த இவ்வளோ தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டே எதிர்பார்க்குவாங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு இது பண்ணி அவாய்ட் பண்ணின்னுக்குவீங்க. பட் இன்றைக்கி வந்துட்டு அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டுக்குவாங்க. உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு டீப்பாக கிஸ் பண்ணின்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணின்னுக்குவீங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பட் இல்லை, டீப்பாக கிஸ் பண்ணினேக்குவாங்க. அப்புறமா கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணியை பார்த்து, ப்ளீஸ் வயன், இன்றைக்கி மட்டும் தடுக்காத, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, புரிஞ்சுக்கொடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுவீங்க. அவங்க மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்களும் கிஸ் பேக் பண்ணுவீங்க. அப்படியே என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்திருக்கோம். பட் என்ன ஒன்றுனா, ஜேகே வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக இருந்திருக்குவாங்க. காலையில் ஆகிட்டுக்கோ, நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக கண்ணை திறந்து பார்க்குவீங்க. பார்த்தா ஜேகே காணோம், பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த பெட்ஷீட்டை அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட ஹோல்ட் பண்ணி
உட்காந்து டைமை பார்க்குவீங்க. ஐயோ 9 மணி ஆகிட்டுக்குது, நான் எப்படி இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்? இவர் கூட நெல்பாமல் போயிருக்காரு. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? காலேஜுக்கு இன்றைக்கி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக எழுந்திரிச்சி உங்கள் வயிறு மேலே கை வச்சு, பா எனக்கு பயமாக இருந்துச்சு, நல்ல வேலைக்கு நேற்று நைட்டு அவர் ஜென்டலாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணி எழுந்திரிச்சி போவீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு கீழே போவீங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி அக்காலாம் உட்காந்து டீ குடிச்சுன்னுக்குவாங்க. என்ன வையன் இன்றைக்கி இவ்வளோ நேரம் தூங்கிட்ட அப்படின்வாங்க. இல்லை பாட்டி, எனக்கு நைட்டு தலைவலி, சரி தூக்கம் வரல அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகேயோட அக்கா, தூக்கம் வரலையா இல்லை தூங்க விடலையா அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள், அக்கா என்னக்கா நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. சும்மா கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 3 பேரை உட்காந்து பேசின்னுக்குவீங்க. அப்போது ஜேகேயோட அக்காவுக்கு கால் வரும். யாருன்னு பார்த்தா ஜேகே. ஹலோ அக்கா, வீட்டில் இருக்கே அப்படின்வாங்க. ஆமாம், என்னாச்சுடா? அக்கா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைலை வீட்லேயே விட்டு வந்துட்டேக்கா, ப்ளீஸ் அதை கொஞ்சம் யார்கிட்டையாவது கொடுத்தனுப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையாவது அதுக்கு பையன்கிட்டே கொடுத்தனுப்புற அப்படின்வாங்க. என்னது பையன்கிட்டயா? அவள் காலேஜுக்கு போகலையா அப்படின்வாங்க. இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா அப்படின்வாங்க. பட் ஜேகே வந்துட்டு அங்கே ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக லேட் ஆகிடுச்சிருக்குவீங்கன்னு சொல்லிட்டு. சரி கொடுத்தனுப்புக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகேயோட அக்கா கால் கட் பண்ணிவிட்டு உங்கள் டைரெக்ஷனில் பார்த்து, ஆக்சுவலி வையன் ஜேகேயோட ஃபைலு வீட்டிலே இருக்கா, எடுத்துன்னு போய் கொடுத்துரு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஐயோ அக்கா நானா? நீதா? போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்வாங்க. நான் எப்படி அக்கா? என்ன வையன் எப்படி சொல்கிற? நீ அவனோட ஒய்ஃபு, போய் அவன் ஆஃபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும்ல, போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஓகே சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு ஃபைலெல்லாம் எடுத்து காரில் உட்காருவீங்க. காரில் உட்காந்த உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சாரா கால் பண்ணியிருக்குவீங்க. ஹலோ, இப்போ தான் தெரிஞ்சிச்சா உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், எதுக்குடி கத்துற, ஃபோன் எடுத்த உடனே அப்படின்வீங்க. அப்போது அவங்க, ஏய் நீ காலேஜுக்கு வேறு வரல, நான் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு உனக்கு எவ்வளோ தடவை கால் பண்ணேன், நீ கால் கூட ரிசீவ் பண்ணல, எவ்வளோ பயந்துட்டு இருந்த தெரியுமாடி, ஒரு கிளாஸ் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் இருடி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நைட்டு கொஞ்சம் தூங்குறது லேட் ஆகிடுச்சு, தலைவலி, அதனால தான் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்வாங்க. ஏய் சாரா, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்வீங்க. என்ன? ஏய் ஆக்சுவலி நான் அவரோட ஆஃபீஸுக்கு போயிருக்கிறேன், அதுக்கு நீயும் வாடி. ஹேய் என்னடி, நீயும் புருஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்கிற, நான் அங்கே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்வாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடி, நீயும் கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அவர்கிட்ட ஃபைல் கொடுத்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம், வரும்போது 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு வரலாடி. ப்ளீஸ் வாடி. நீ என்னடி உன் புருஷன் ஆஃபீஸுக்கு போய் ஃபைல் கொடுக்கறதுக்கு என்ன ஏன்டி தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி எனக்காக இவ்வளோ கூட செய்ய மாட்டியா? சரி எனக்காக வேணாம், உன்னோட காட் சைல்டு அதுக்காகவாவது வாடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சரி வெறும் உன் குழந்தைக்காக தான் நான் வரேன், உனக்காகலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நீங்களும் கால் கட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணியிருக்குவீங்க. ஜேகேயோட ஆஃபீஸும் ரீச்சாக இருக்குவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருந்து தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோம், இப்போ செகண்ட் டைமு, பட் இப்போ வந்துட்டு ஒய்ஃபாக வந்திருக்குவீங்க. அங்கே வந்துட்டு கேத்ரின் வருவாங்க, ஜேகேயோட செக்ரட்டரி. ஹே வையன், நீ இங்கே என்ன பண்ணுற? ஆக்சுவலி மிஸ்டர் ஜானோட ஃபைலு எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸோட ஃபைலா? கரெக்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குள்ளே ஸ்டீவ் வருவாங்க. கேத்ரின் அவங்களே போய் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? இல்லை பாஸு அவங்க வந்தால் உள்ளே அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேத்ரின், சரி வையன் போய் பாஸ்கிட்ட கொடுத்துரு, கேபின் தெரியும் இல்லை அப்படின்வாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போவீங்க, நாக் பண்ணுவீங்க, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு ஃபைலை டெஸ்க்கிட்ட வச்சுட்டு திரும்பிங்க, பார்த்தா ஜேகே உங்கள் பின்னாடி அவங்க கை கட்டிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் அப்படியே பயந்துருவீங்க. அப்பா இப்படி அங்கே பயமுறுத்துவீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது ஜேகே உங்கள் இடுப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி அவங்க டேபிள் மேலே உட்கார வைக்குவாங்க. உட்கார வச்சுட்டு உங்கள் காலுக்கு நடுவில் வந்து நிற்கிவாங்க. நின்றுட்டு, என்னடி நான் நேற்று நைட்டு
ரஃப்பாகவே நடந்துக்கல, அப்போ கூட நீ எதுக்காக காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியலன்னு சொன்ன அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏங்க என்னங்க பேசுகிறீங்க, அதுவும் இல்லாமல் எப்படி நிற்கிறீங்க, தூர போங்க, யாராவது வந்துட போகிறாங்க. ஏய், இது என்னோட கேபின், இங்கே என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரஃப்பாக மட்டும் நடந்துக்கல, ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே விடல, எனக்கு காலையில் எந்திரிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபேஸ் கிட்ட லீன் ஆகிட்டு உங்கள் பாட்டம் லிப்ஸை கேர்ஸ் பண்ணிக்குவாங்க அவங்க தம்ப வச்சு. இப்போ என்னை விடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே அப்படின்வாங்க. ஏங்க நீங்கள் கேட்ட ஃபைல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. என்னை கிஸ் பண்ணு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏங்க என்னங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், விடுங்க என்ன அப்படின்னு சொல்வீங்க. ஃபஸ்ட்டு நீ கிஸ் பண்ணு, அப்போ தான் விடுறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி பட்டுன்னு அவங்களே கிஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவீங்க, பட் அவங்க விடுற மாதிரியே இல்லை, டீப்பாக கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ தட்டுன்னு அவங்க கேபின் டோர் ஓப்பன் ஆகும். யாருன்னு பார்த்தா ஈவா நின்றுக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல்லாக அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி பல்ல கடிச்சு பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு ஜேகே புஷ் பண்ணிவிடுவீங்க பின்னாடி. ஜேகே கூட அப்படியே பின்னாடி போயிட்டு ஓ ஈவா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டேபிள் மேலேருந்து இறங்கிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே யாரும் வர முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே ஏய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன பர்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்து ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணி சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்வீங்க. பட் ஜேகே உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி புல் பண்ணிவிட்டு ஏய் வெயிட் பண்ணுறேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலாம், நைட்டு உன்னை தூங்க விடாமல் பண்ணதுக்கு காம்பன்சேஷன் சரியா அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹெட் நோட் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்துன்னு வந்த அந்த ஃபைலை எடுத்துகிட்டு பையன் ஈவா நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருங்க, நான் போய் குயிக்காக மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேபின்லேருந்து வெளியே போயிருக்குவாங்க. டோர் திறந்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து விங்க் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போயிருக்குவாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணி ஒரு மாதிரி ஷையாக ஹெட் டவுன் பண்ணிக்குவீங்க. ஈவா வந்துட்டு அதை பார்த்து பயங்கர ஜெலஸ் ஆகிடுவாங்க, டைட்டாக பல்ல கடிச்சு நின்றுக்குவாங்க. ஜேகே வெளியே போய் டோர் க்ளோஸ் பண்ணிக்கிந்தோம், என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு கேட்குவீங்க. எனக்கு எதுக்குடி ஜெலஸு, எப்படி இருந்தாலும் ஜேகே உன்னை விட என் கூட தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறான், பார்க்க போனால் நீ தான் ஜெலஸ் ஆகணும் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் கல்யாணத்தன்னைக்கு நடுவில் விட்டுட்டு போன ஒரு பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்ஸும் வராதுன்னு கூட எனக்கு தெரியும். ஷூ பார்த்து பேசு, என்னென்னமோ பேசாத. நான் என்னென்னமோ பேசலை, உண்மையாக தான் சொன்னேன். நீ அவரை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை அப்படி ஏமாற்றிட்டு நடுவில் விட்டுட்டு போயிட்டியே, இப்போ வந்து அவர் வேணும்னா அவ்வளோ ஈஸியாக கெச்சிடுவாரா அப்படின்வீங்க. நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், ஜேகே உன்னை விட்டுட்டு என்கிட்ட வருவாங்கன்னு. ஏன்னா ஜேகே என்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். லவ் பண்ணியிருக்கலாம், பாஸ்ட் பற்றி எனக்கு தெரியாது, பட் இப்போது அவர் உங்களை லவ் பண்ணல, எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, அவங்க உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க, அதுவும் பாவம் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணுறாங்க. இல்லாத இருந்தால் அவங்க உங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணியிருக்குவான். ஜேகேக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தான் நான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்ட உடனே என்னை கம்பெனிக்கே வா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இங்கே என்னை வேலை செய்கிறதுக்கு சொன்னான். ரொம்ப கனவு காணாதீங்க மிஸ் ஈவா, அவங்களுக்கு உங்களை மாதிரி தனியாக கஷ்டப்படுற பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்களும் ஒருத்தவங்க. உனக்கு திமிரு ஜாஸ்திடி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அந்த பொண்ணுங்களுக்கு கம்பேர் பண்ணுவேன். ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, எவ்வளோ பேசுகிற அப்படின்வாங்க. ஆமாங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் நான், ஆனாலும் நான் ஒழுங்காக என் புருஷன் கூட இருக்கேன். உங்களை மாதிரி இவன் வேணாம் அவன் வேணாம் இவன்னு புருஷனை மாற்றின்னு இல்லை அப்படின்னு சொல்வீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கால் ஸ்லிப்பாகி கரெக்டாக போய் அந்த டெஸ்க்குக்கு உங்கள் வயிறு அடிப்படும். ஜோராக அடிபட்டிருக்கோ, நீங்கள் அப்படியே வயிறை பிடிச்சின்னு அப்படியே கீழே உக்காந்துடுவீங்க கத்தின்னு. ஈவாக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு புஷ் பண்ணிருந்து வயிறு கடிப்பட்டிருந்தோ எதுக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி. உங்களுக்கு பயங்கரமாக வலி. நீங்கள் அப்படியே கீழே படுத்துருவீங்க உங்கள் வயிறை டைட்டாக பிடிச்சிட்டு. அப்படியே ப்ளீடிங் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஈவா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, எதுக்கு ப்ளீடிங் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமுக்கு கேத்ரின் உள்ளே வந்திருக்குவாங்க. என்ன சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சடனாக நீங்கள் கீழே இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு, வையனுக்கு என்ன ஆச்சு, வையன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹெல்ப்பை ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வலிக்குது, ஜேகே சாரை கூப்பிட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது கேத்ரின் இதை கூப்பிட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போவாங்க. அவங்க கான்ஃபரன்ஸ் ரூமை தட்டுன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே ஓடி போவாங்க. அப்போ ஜேகே வந்துட்டு பயங்கர கோமா, என்ன மிஸ் கேத்ரின் இது, என்ன பிஹேவியரு, இப்படியா உள்ளே வருவாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அவங்க சார் பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போது ஜேகே டக்குன்னு எந்திரிச்சு நிற்குவாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் என்னன்னு தெரியல, வையன் சார் அப்படின்வாங்க. அதுக்குள்ளே ஜேகே அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண விடாமல் அங்கேருந்து ஓடி போவாங்க அவங்க கேபின் இருக்கிற டைரெக்ஷனுக்கு. ஓடி போய் அவங்க கேபின் டோர் ஓப்பன் பண்ண உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. உங்கள் வயிறை ஹோல்டு பண்ணி டைட்டாக ஒரு மாதிரி இந்த ஃபீட்டல் பொசிஷனில் இருக்குவீங்க. ப்ளீடிங் ஆகிருக்கோ. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா ஈவாவே ஜேகே என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் என்னோடய கால் தடுக்கி கீழே விழுந்தான், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி ஆயிருக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜேகே இது எதுவுமே கண்டுக்காமல் உங்ககிட்ட ஓடி வந்துட்டு உங்கள் தலையை தூக்கி அவங்க லேப் மேலே வச்சு வையன் வையன் என்னாச்சு வையன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், எதுக்கு இப்படி ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அதே டைமுக்கு சாரா உள்ளே வந்திருக்குவாங்க. வையன் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி வருவாங்க உங்ககிட்ட. சார் என்ன ஆச்சு சார் வையனுக்கு, என்ன இப்படி இருக்கா இவ சார், ப்ளீடிங் ஆயிருக்குது சார், சார் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் சீக்கிரமா அப்படின்வாங்க. அப்போ ஜேகே என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, இப்படி ப்ளீடிங் எதுக்கு ஆயிருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல சாரா அப்படின்வாங்க. அப்போது சார் ப்ளீஸ் இப்போ பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அவளை சீக்கிரமாக தூக்குங்க, ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கள் சார், இல்லைன்னா அவளுக்கோ இல்லை அவள் குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போகுது சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சைலண்ட் ஆகிடுவாங்க. சாராவே பார்க்குவாங்க. என்ன சொன்னேன் சார், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சார், ப்ளீஸ் சீக்கிரமாக தூக்குங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே ஜேகே டக்குன்னு உங்கள் ஃபேஸை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஓப்பன் பண்ணி அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. அப்போ கேத்ரின் சார் நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே நானே கூட்டிகிட்டு போகிறேன் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி அவங்க கார்லேயே உட்கார வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணின்னு போவாங்க. சாரா கூட உங்கள் கூட தான் வந்திருக்குவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆன உடனே அவங்க பாட்டிக்கு அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்குவாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குவாங்க. உங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்திருக்குவாங்க. எல்லோரும் பயங்கர பேனிக். ஜேகே வந்து அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்குவாங்க. அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவங்க பாட்டி கூட சமாதானம் பண்ணிக்க ஜேகே ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணியிருக்குவாங்க. பட் ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டு ப்ளஸ் ஹர்ட்டாக இருக்குவாங்க. எதுக்குன்னா அவங்க உங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல இந்த மாதிரி டைமில். ப்ளஸ் இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் ஜேகே கிட்டே சொல்லலையே, அது கொஞ்சம் அவங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்டு சாராக்கு தெரிஞ்சிருக்கு, பட் எனக்கு தெரிலன்றது ஒரு பெயின் இருந்திருக்கும் ஜேகேக்கு. அவள் எதுக்காக பாட்டி இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சா, இந்த எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாட்டி இது. எல்லா பொண்டாட்டிங்களும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த எப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ பார்த்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் அப்பா ஆக போகிறேன்னு தெரிகிற மாதிரி பண்ணிட்டா. இப்போது
என் குழந்த நல்லபடியாக இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே பாட்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சாரா சடனாக எழுந்திரிச்சிட்டு, அவள் உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லணுன்னு ட்ரை பண்ண தெரியுங்களா சார்? ஆனால் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஈவா ஈவா ஈவான்னு அவள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனாலேயே பாதி அவள் இந்த விஷயத்த உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி, ஆமாம் ஜேகே, அவள் சொல்கிறது கரெக்ட் தான். நீ அவளை ரொம்ப இக்னோர் பண்ணிட்ட. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உன்கிட்ட, எந்த பொண்ணும் அவளோட ஹஸ்பண்ட் தான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா ஜேகே. ஆனால் நீ என் பேச்சே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேடாக சொல்லியிருக்குவாங்க. அதே டைமுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்குவாங்க. அப்போ எல்லாருமே டாக்டர்கிட்ட ஓடி போயிருக்குவாங்க. உள்ளே என்ன நடந்திருக்கோ, டாக்டர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, பையன் ஜேகேயோட குழந்தை சேஃபாக இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே ஃபர்தர் ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். ஒரு லாங் டைம் ஸ்கிப்பு, ஆல்மோஸ்ட் 4 years ஆகிட்டுக்கும். ஜேகே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களோட கிளப்பில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்குவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஜேகே எதுக்கூட இவ்வளோ குடிச்சுன்னுக்குற இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. விட்றா, என்னை குடிக்க விட, என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, நீ வையனை அவ்வளோ மிஸ் பண்ணா போய் பேசண்டா, பேசி சார்ட் அவுட் பண்ணு, அதை விட்டுட்டு நீ இப்படி குடிச்சிட்டு உக்காந்து நின்றா எதுவுமே சரியாகாது ஜேகே அப்படின்வாங்க. அப்போ ஜேகே, நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிடலன்னு நினச்சியா? அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறாடா, எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. அப்போது நீ கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சமாதானம் பண்ணியிருக்குவாங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி கேட்குவாங்க, ஜேகே நீ எப்போ வையனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர பிளானில் இருக்கே அப்படின்வாங்க. கூடிய சீக்கிரத்தில் கூட்டிகிட்டு வர பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கே போய் அவகிட்ட பேசுகிறேன், சீக்கிரமாக போய் பேசி சார்ட் அவுட் பண்ணு, ரொம்ப லேட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங்கும் ஆயிருக்கோ. ஜேகே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குவாங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி, பையன் உள்ளதான் இருக்கா, கூப்பிடுறேன், நீங்கள் உட்காருங்க, காஃபி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா ஜேகே ஹாலில் உட்கார வச்சுருக்குவாங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஜேகே கூட உட்காந்து பேசினுக்குவாங்க. பையன், மாப்பிள்ளை வந்திருக்காரு, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? உங்ககிட்ட பேசணுமா? அம்மா, என்னால் இப்போ பேசுறதுக்கு முடியாது, எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பையன், ரொம்ப ஓவராக ஆடாத, போய் என்னன்னு கேளு, பாவம் அவரும் டெய்லி வந்துட்டு போகிறாரு, நீ மூச்சு திருப்பி ஓடாடுற, ரொம்ப ஓவர் ஆடாத அப்படின்வாங்க. நீ எப்போவுமே அவருக்கே சப்போர்ட் பண்ணு, உன் பொண்ணு நான், எனக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்வீங்க. பொண்ணு சைடு தப்பு இருந்தால் அது எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு திட்டுவாங்க. அம்மா, அப்போனா அவர் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏதோ சூழ்நிலை வையன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரி இப்போ என்ன பண்ணோம், நீ போய் பேசினிரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வெளியே போவீங்க. நீங்கள் போன உடனே உங்கள் அப்பா உங்கள் 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுக்கறதுக்காக, மாப்பிள்ளை நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அதோ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் போய் அவங்க ஆப்போசிட்டில் உட்காருவீங்க. என்ன வையன், எதுக்காக இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? என் கூட பேசுகிறதுக்கு கூட ஏன் வையன் இவ்வளோ கஷ்டப்படுற? நான் என்ன அந்த மாதிரி பண்ணக்கூடாத தப்பு பண்ணேன் சொல்லுடி, அத்தா எவ்வளோ தடவை சாரி சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. நீங்கள் சாரி சொன்ன உடனே எல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் பண்ணது பெரிய தப்பு கிடையாது, ரொம்ப சின்ன தப்பு இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே ஒரு க்யூட்டான வாய்ஸு, டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. வேறு யாரும் இல்லை, உங்கள் பையன்தான். அப்போ ஜேகே, ஹே குக்கி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அவங்க லேப் மேலே உட்கார வச்சுக்குவாங்க. டாடாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை காமிக்குவாங்க. அப்போது டாடாக்கு எதுக்காக கால் பண்ணல அப்படின்வாங்க. நான் நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் குக்கியை எவ்வளோ மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது ஜேகே, நானும் குக்கியை இவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை காமிக்குவாங்க. நான் மட்டும் இல்லை, அத்தை, டீனாக்கா, பாட்டி எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க.
நீ எப்போ வருவேன்னு கேட்டுன்னுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குக்கி உங்கள் டைரெக்ஷனில் திரும்பிட்டு, மம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் மம்மா, இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு, குக்கி ஏன் இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? மம்மா ப்ளீஸ் மம்மா, நான் டாடாவை பாட்டி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், போகலாம் மம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் சரி போய் ரெடியாக அவங்க போங்க அப்படின்னு சொல்வீங்க. இப்போல்லாம் பையனுக்கு இருக்கிற வேல்யூ புருஷனுக்கு இல்லை. நான் உன்னை எத்தனை தடவை கேட்டிருப்பேன் வீட்டுக்கு வாடின்னு, வந்தியா? இப்போ பையன் ஒரு தடவை சொன்ன உடனே ஒத்துக்கிறல்ல அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நான் சொல்லுறதெல்லாம் கேட்டுறீங்க இல்லை அப்படின்னு சொல்வீங்க. இப்போது இவங்க 2 பேரோட சண்டை என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இல்லையா? நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே நான் உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சின்னு எல்லாம் சொல்லிடுறேன். 4 இயர்ஸ் பேக் போயிடலாம். டாக்டர்ஸு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்குவாங்க. அப்போ எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. அப்போ டாக்டரு ஷீ சேஃப் அண்ட் குழந்தையும் சேஃபாக இருக்குது, ஆனால் அடுத்த தடவை இந்த மாதிரிலாம் நடந்தால் நம்ம கேரண்டி கொடுக்குறதில்ல, ஓகே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஜேகே கண்டிப்பாக டாக்டர் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. உங்களுக்கு கான்ஷியஸும் வந்திருக்கோம், எல்லாருமே உள்ளே வந்து உங்ககிட்ட பேசியிருக்குவாங்க. அப்போ ஜேகே உங்களே பார்த்து, எதுக்கு வையன் இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்டேருந்து எதுக்காக மறைச்சிட்டேன் அப்படின்வாங்க. நான் அவ்வளோ கெட்டவனா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லணுன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்காங்க. ஜேகே மட்டும் உங்கள் கூடவே இருந்திருக்குவாங்க. நெக்ஸ்ட் டே தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குவாங்க டாக்டரு. உங்களுக்கு ஏதோ ஒரு மெடிசன் வாங்கின்னு வர சொல்லியிருக்குவாங்க ஜேகே கிட்டே. அப்போ ஜேகே மெடிசன் வாங்கின்னு வரத்துக்கு வெளியே போயிருக்குவாங்க. அப்போது ஒரு டாக்டர் கேபின் முன்னாடி தான் அவங்க பாஸ் ஆகிருக்குவாங்க. பட் அங்கே வந்து ஈவாவோட வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஜேகேக்கு ஒரு மாதிரி க்யூரியஸ்ஸு ப்ளஸ் ஒரு மாதிரி பயமும் ஆயிருக்கும். ஏன்னா ஈவா அடிக்கடி உடம்பு முடியாத இருந்திருக்குவாங்க இல்லைங்களா? ஸோ ஏதாவது சீரியஸாக நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபின் கிட்டே வருவாங்க. என்னென்னா டோர் ஓப்பன் பண்ணும். அப்போ சடனாக வையன் பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஜேகே கன்ஃபியூஸ்டாக அங்கேயே நின்றுடுவாங்க. அப்போ ஈவா வந்துட்டு அங்கே உள்ளே பேசினுக்குவாங்க. அந்த வையனை எப்படியாவது ஜேகே லைஃப்லேருந்து வெளியே எடுக்கணும்னு பார்த்தா எப்படியாவது அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ பத்தாததுக்கு குழந்தை வேறு. இப்படியெல்லாம் இருந்தால் ஜேகே என் பக்கம் வரவே மாட்டா. அதுக்கு வேறு என்னென்னாவது பிளான் பண்ணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லினுக்குவாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, இல்லை மேம் இது ரொம்ப பெரிய தப்பு, நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்போஸ் பண்ணினுக்குவாங்க. பட் ஈவா வந்துட்டு எல்லாமே சொல்லியிருக்குவாங்க, இந்த மாதிரி பண்ணேன், அப்போல்லாம் உனக்கு தப்பாக தெரியல, இப்போ மட்டும் தப்பாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டுக்குவாங்க. ஜேகேக்கு பயங்கர கோவம் வந்துடும் ஈவா மேலே. நான் ஃப்ரெண்டுன்னு அவளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், ஆனால் அவள் பார்த்தா இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணியிருக்கான். இவளால் நானும் என் பையனும் நம்ம குழந்தைய எழுந்துட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கோவமாக அவங்க அங்கேருந்து போயிட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஈவா வந்துட்டு வையனோட வார்டுக்கு வந்திருக்குவாங்க. உள்ளே ஜேகே வந்துட்டு எதுவுமே பேசினுக்க மாட்டாங்க. வையனுக்கு சாப்பாடு ஊட்டினுக்குவாங்க. எப்படி இருக்கே வையன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதா? நீ ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சு கூட இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்கே வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜேகே வந்துட்டு டைட்டாக பல்ல கடிச்சின்னுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க ட்ராமா பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கும் தெரியாது ஜேகேக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டுக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஈவா, இது உன்னை சொல்லி தப்பில்லை, ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகிற வயசே இல்லை, படிக்கணும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆனால் இப்படி தான் அப்படின்வாங்க. அப்போ ஜேகே பயங்கரமாக கோவம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிற்குவாங்க பல்ல கடிச்சின்னு. என் பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்வாங்க. அப்போ ஈவா, ஜேகே
இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீ இவ்வளோ கோவப்படுற? அவளை ஜாக்கிரதை இருக்க தானே. வாய மூடுன்னு ஒரு வார்த்தை பேசாத அப்படின்வாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குவீங்க ஜேகே. ஃப்ரெண்டுன்னு தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடினேன்ல, என் பொண்டாட்டிக்கு கூட டைம் கொடுக்காம உனக்காக நான் எல்லாம் பார்த்து செஞ்சுருக்கேன். உடம்பு முடியல, டிப்ரெஷனில் இருக்கேன், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நீ என்னன்னா ஏன் பொண்டாட்டி ஏன் குழந்தை மேலேயே கண்ணு வச்சிருக்கேல்ல, அவங்க 2 பேரையும் நீ ஹர்ட் பண்ண பார்த்தேல்ல. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ச்சே, இனிமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்கோன்ற ஒரே ஒரு காரணத்தால் உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா அப்படின்வாங்க. இவன் அங்கேருந்து போயிடுவாங்க. ஜேகே உங்கள் டைரெக்ஷனில் திரும்பிட்டு ஐம் சாரி வயன், ஐம் ரியலி வெரி சாரி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி, நீங்கள் எதுக்காக அங்கே சாரி கேட்குறீங்க? நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு தனியாக கஷ்டப்படுறாளேன்றதுனால தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க பற்றி? அவங்க மனசில் இவ்வளோ கெட்ட எண்ணம் இருக்குன்னு. பரவாயில்லைங்க, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸு துரோகம் பண்ணிவிட்டு கல்யாணத்தன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாலே, அவள் எக்கடி கெட்ட என்னன்னு விடாமல் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்களே, நீங்கள் நிஜமாகவே ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கோ. வீட்டில் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி 9 months ஆகிட்டுக்கோ. உங்களுக்கு ஒரு க்யூட்டான பேபி பாய் பிறந்திருக்குவாங்க. அவங்க பேர் தான் குக்கி. பாட்டி ಅಂತೂ பயங்கரமாக ஹாப்பியாக இருக்குவாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குவாங்க குக்கி கூட. சரி, இப்படி ஹாப்பியாக போயிட்டுருந்த ஃபேமிலியில் இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு கூட உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம் இல்லையா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, சில்லியான விஷயம் தான். இப்போது ரீசெண்டாக சாராக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அப்போது ஜேகே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்குவாங்க. ஆனால் சாரா கல்யாணத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போயிருக்குவாங்க. பட் அவங்களுக்கு அங்கே வர முடியாத ஆகிடும் அந்த சூழ்நிலை. ஸோ அவங்க வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கோச்சிங்குவீங்க. ஏன்னா உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கல்யாணம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட உங்கள் பையன் கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்குவீங்க. பட் அது முடியாத ஆகிடும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கோம் ஜேகே மேலே. உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்குவீங்க. நீங்கள் அங்கேயே தங்கிடுவீங்க, ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ராவே தங்கிடுவீங்க ஜேகே மேலே இருக்கிற கோவத்தால். அப்போ தான் ஜேகே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்குவாங்க. இது தாங்க நடந்திருக்கும். இப்போது நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிருக்குவீங்க. குக்கியை வந்துட்டு பாட்டி தூக்கி கொஞ்சின்க்குவாங்க. ஜேகேயோட அக்கா கூட பயங்கரமாக கொஞ்சிருக்குவாங்க. டீனா வந்து குக்கி கூடவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் டின்னர் குக் பண்ணிக்குவீங்க. அப்போ யாரும் வந்து டக்குன்னு உங்களை பேக் ஹக் பண்ணுவாங்க. பா, என்னங்க விடுங்க, கிச்சனில் இருக்கோம் அப்படின்னு சொல்வீங்க. அதில் என்னடி இருக்குது? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த யோசனை இருக்குது தானே, நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அதுவும் சரியான நாட்டி, எப்போ எந்த டைமில் உள்ளே வரானே தெரியறதில்ல, விடுங்க என்ன அப்படின்னு சொல்வீங்க. வயன், இப்போல்லாம் நீ என்னை கண்டுக்கிறதே இல்லடி, எப்போ பார்த்தாலும் குக்கி நான் பின்னாடியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஜியான், அதுக்கே அவ்வளோ கவலைப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குவீங்க. பட் ஜேகே வந்துட்டு சீரியஸாக உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க என்ன பேசுகிறீங்க? விடுங்க என்ன, இப்போது காமெடி பண்ணது போதும், விடுங்க. நான் காமெடி பண்ணல, சீரியஸாக தான் சொல்லின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பையனுக்கு அந்த பாலை குடிக்க வச்சுட்டு தூங்க வைங்க அப்படின்னு சொல்வீங்க. அவ்வளோதானே, இப்படின்றதுக்குள்ளே அவனை பாலை குடிக்க வச்சுட்டு தூங்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் கிளாஸ் எடுத்துன்னு வெளியே போவாங்க. நீங்களும் அவங்க பின்னாடியே போவீங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே குக்கி அப்படின்வாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல் டாய்ஸை கூட விளையாடின்னுக்குவாங்க. என்னடாடா அப்படின்வாங்க. இங்கே வாங்க அப்படின்வாங்க. அவங்களும் ஓடி வந்து ஜேகே லேப் மேலே உட்காருவாங்க. நீ எப்போவுமே சொல்வேல்ல டாடா மாதிரி மசில்ஸ் வேணும்னு அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஆமாம். அப்போ நீ என்ன பண்ண தெரியுமா, டெய்லி மில்க் குடிக்கணும்.
நானும் இந்த மாதிரி டெய்லி மில்க் குடிச்சு தான் எனக்கு இவ்வளோ பெரிய மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குக்கி அவங்க கையில் இருக்கிற மில்கை எடுத்து ஈஸியாக குடிச்சிடுவாங்க. அவங்க மில்க் ஃபினிஷ் பண்ணதோ ஜேகே உங்கள் டைரெக்ஷனில் பார்த்து விங்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணி ஸ்மைல் பண்ணி கிச்சனில் போயிடுவீங்க. இப்படி டைம் ஸ்கிப்பாக இருக்கும். டின்னர் எல்லாம் முடிச்சிருக்குவீங்க. பட் குக்கி வந்துட்டு தூங்குறதுக்கு பயங்கர கலாட்டா பண்ணிக்குவாங்க இன்றைக்கி. டீனா உங்ககிட்ட ஏதோ கார்ட்டூன் மூவிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ டீனா ஏங்கிட்டியா மாமா? நான் எப்போ சொன்னேன்? அதான் காலையில் சொன்னியே அப்படின்வாங்க. அப்போ டீனா இருக்கு எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே குக்கி வா டீனாக்கா உங்ககிட்ட கார்ட்டூன் மூவிஸ் இருக்கா? அப்போ நான் இன்னைக்கு உங்கள் ரூம்லேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் குக்கி ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லை அப்படின்வாங்க. அப்போது ஜேகே மக்கு நாளைக்கு சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் நாளைக்கு சண்டேயா? ஆனாலும் பரவாயில்ல, லேட் நைட்டெல்லாம் அவன் முழிச்சுன்னுக்கிறது வேணாம், சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பழக்கம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்வீங்க. பட் குக்கி மம்மா ப்ளீஸ் மம்மா, நான் கார்ட்டூன் மூவி பார்க்கணும் மம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி ரொம்ப நேரம்லாம் எழுந்திரிக்காத, சீக்கிரமாக தூங்கு அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்னு சொல்லி அவங்க டீனா கிட்டே போயிடுவாங்க. அப்போ டீனா சரி வா குக்கி, நம்ம 2 பேரும் கார்ட்டூன் மூவிஸ் பார்க்கலாம். உங்கள் மம்மா டாடா உனக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பாவோ இல்லை தம்பி பாப்பாவோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது குக்கி கேட்டிருக்காது, அவங்க உங்கள் காது கிட்ட வந்து மெதுவாக சொல்லியிருக்குவாங்க. அப்போ நீங்கள் சி என்னடி பேசுகிற, குக்கி கேட்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் புருஷ வெக்கமே இல்லாமல் இவ்வளோ பேர் முன்னாடி கார்ட்டூன் ரீசனாக சொல்லி குக்கியை ஏன் கூட தூங்குறதுக்கு அனுப்பின்னுக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரில, ஆனால் நான் சொல்லுறது மட்டும் சீன்ற மாதிரிக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்க. சரி என்ஜாய் யுவர் நைட், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அவங்களும் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டுக்குவாங்க. நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே உங்கள் ரூமுக்கு போவீங்க. அப்போது ஜேகே டக்குன்னு உங்களை பிரைடல் ஸ்டைலில் கேரி பண்ணுவாங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்வீங்க. எவ்வளோ நாள்டி என்னை கண்டுக்காமல் விட்டுட்டேல்ல, இன்னைக்கு நான் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் குக்கி வந்துட போகிறாங்க, அவன் நான் இல்லாமல் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்வீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தூங்கிடுவான், இப்போ அவன் பெரிய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வேணாங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல் டீப்பாக பேஷனேட்டாக ஹங்கிரியாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆவாங்க. நீங்களும் கிஸ் பேக் பண்ணிக்குவீங்க. அதே டைமுக்கு டோர் நாக் ஆகும். அப்போ ஜேகே வந்துட்டு கண்டுக்காமல் அவங்க கிஸ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அவங்க ஷோல்டரை பிடிச்சி புஷ் பண்ணுவீங்க. என்னடி அப்படின்வாங்க. எங்க யாரும் டோர் தட்டுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வருவாங்க. அப்போ நீங்கள் எங்கே நிச்சயமாக வெளியே டோர் தட்டின்னுக்குறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா குக்கி நின்று அழுதுன்னுக்குவாங்க. அவங்க பின்னாடி டீனா நின்றுக்குவாங்க. அது வந்து சாரி மாமா, ஆக்சுவலி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அவன் வந்துட்டு மம்மா கிட்டே போகணுன்னு அழுதுன்னு ஓடி வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜேகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீ போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை தூக்கிவாங்க. ஏன் அழுவுறது, அழக்கூடாது, நீ பிக் பாய் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் மம்மா கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி ஓடி வந்து உங்கள் மடி மேலே உட்காந்துக்குவாங்க. அவங்க ஃபேஸை உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே ஸ்னகல் பண்ணிவிட்டு மம்மா எனக்கு ஸ்லீப்பியே வரல மம்மா, எனக்கு நீங்கள் ஸ்டோரி சொன்னதான் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? சரி எந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு அவங்கள நடுவில் படுக்க வைக்குவீங்க. ஜேகே வந்துட்டு அந்த சைட் படுத்துனுக்குவாங்க. சென்டரில் தான் குக்கி படுத்துனுக்குவாங்க. நீங்கள் குக்கியோட ஹெட்டெல்லாம் கேர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள தட்டி விட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்னங்க கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை கோவமாலாம் இல்லை, குக்கிக்காக இவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க குக்கி ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 3 பேரும் தூங்கிடுவீங்க. இப்படி தாங்க ஜாலியாக உங்கள் லைஃபு போயின்க்கோ. கான்ட்ராக்டுன்னு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்க, பட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சு. இந்த பார்ட் போடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன், ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு. கான்ட்ராக்ட் மேரேஜ் அஃபிஷியலாக எண்ட் ஆகுது. ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷுகாட் எஃப்எஃப்ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.